ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் கேஸ்மோ எலக்ட்ரிக்கல் கிரில் அவனை எவ்வாறு திருத்துவது என்பது பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த கேஸ்மோ கிரில் அவனில் என்ன படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவித்து குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரிப் ஆகுது. அதான் இந்த கிரில் அவனில் பிரச்சனை. அதை எவ்வாறு திருத்துவது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். நாங்கள் முதல்ல பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது தேர்மோஸ்டேட் 90ல் இருக்குது. இப்போ கிரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யுது. இப்போ 90க்கு மேற்பட்ட டெம்பரேச்சர் நாங்கள் அதிகரித்து செக் பண்ணும்போது குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்து கொண்டிருந்தது, இப்போது ட்ரிப் ஆகிட்டுது. இதை எவ்வாறு திருத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல கவரை கழட்டி எடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலம் பாவித்து விட்டது போல் இருக்கின்றது. தூசியெல்லாம் படிந்திருக்கின்றது. முதல்ல நாங்கள் தூசிகளை க்ளீன் செய்து எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். உள்ளே இருக்கும் தூசிகளை நாங்கள் துப்புரவு செய்தாச்சுது. இப்போது நாங்கள் வயரை பரிசோதித்து பார்ப்போம். வயர் பொடியுடன் ஏதாவது முட்டுப்பட்டிருப்பதன் காரணமாக சில உள்ள ரிப்பிடலாம். பவர் கோட் வயரை நாங்கள் முதல்ல பரிசோதித்து பார்க்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் கலர் லைன் வயரில் வயரில் சிறு டேமேஜ் இருக்கின்றது. அது பொடியுடன் முட்டுப்பட்டு கொண்டிருப்பதனால் ஹீட் ஏறும்போது குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரிப் ஆகுது. இதே போல் பொடியில் இணைக்கப்பட்டிருக்கும் போது ட்ரிப் ஆகுது. இதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். டேமேஜான வயரை நாங்கள் கட் செய்து அகற்றிக்கொள்வோம். இந்த வயரை எவ்வாறு கனெக்ட் செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது எல்லா வயரையும் நாங்கள் கட் செய்து எடுத்தாச்சுது. கவரில் இருந்து நாங்கள் பழைய வயரை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ வயரை நாங்கள் மீண்டும் அந்தந்த இடத்துல இணைச்சிட்டோம். நியூட்ரல் வயரை கோயிலுடனும் பேஸ் வயரை தேர்மோஸ்டேட் கண்ட்ரோலுடனும் நாங்கள் இணைச்சிருக்கின்றோம். இப்போ அந்த வயர் மீண்டும் பொடியுடன் முட்டாதவாறு இதே போல் பிரித்து வைப்போம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். முதல்ல நாங்கள் டைமரை ஒன் செய்வோம். இப்போ டெம்பரேச்சரில் 100ல் விட்டுருக்கிறேன். செலக்டர் சுவிட்சை மேல் கோயிலுக்கும் கீழ் கோயிலுக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நன்றாக வேலை செய்கின்றது. அதே போல் ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கின்றேன். இப்போது நன்றாக வேலை செய்கின்றது. ட்ரிப் ஆகையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட் கூடின காரணத்தால் தேர்மோஸ்டேட்டால் ஆஃப் ஆகுது. இப்போ 100க்கு டெம்பரேச்சர் ஆனோடனே 100க்கு வந்தோடனே ஆஃப் ஆகுது. இப்போ தேர்மோஸ்டேட் தானாக ஆஃப் பண்ணும் வரை நாங்கள் சிறு நேரம் காத்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்மோஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுது. மீண்டும் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி பரிசோதித்து பார்ப்போம். டைமரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆகும் நிலைக்கு விட்டது. இப்போ இண்டிகேட்டர் லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமரால் கட் ஆஃப் ஆகுது. இப்போ நாங்கள் டைமரால் ஆன் செய்து பரிசோதித்து பார்ப்போம். அவன் நன்றாக வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.